வந்து ஓப்பன் கேண்டிலோட பிரேக் அவுட் பத்தி பார்த்துருந்தோம். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதுல்ல? ஓகே, விசிபிள் தானே? அண்ட் தென் இந்த ட்ரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 3 லைவ் செஷன்ஸ் இருக்கு ஈவினிங் டைம்ல. அது நான் டைம் மட்டும் சொல்றேன். அதை நான் அந்த ஃபாரெக்ஸ் டெமோ அக்கௌண்ட் வச்சு உங்களுக்கு நான் டீச் பண்ணலான்னு இருக்கேன். ஐ மீன் ட்ரேட் அக்கௌண்ட் குரூப்ல அந்த லிங்க் வரும். சரியா? ஸோ இதுல ட்ரேடை நம்ம என்ட்ரி எக்ஸிட் இதை டிஸ்கஸ் பண்ணலாம், லைவ் என்ட்ரி எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் குரூப்ல அந்த லிங்க் வரும். சரியா? சரி. ஸோ இப்போ நான் பார்க்க போறது ஓப்பன் கேண்டிலுக்கு. நேற்று நான் என்ன பார்த்தோம்னா ஒரு கேண்டில், சாரி, ஓப்பன் கேண்டில் எடுத்துக்கிட்டேன். அதோட பிரேக் அவுட்ல என்ன நடக்கும், அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ இதை நான் டிஃபால்ட்டா வச்சுட்டு செகண்ட் கேண்டில வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செகண்ட் கேண்டில்ல ஒரு பிக் பையர், அந்த செல்லர், பிக்கு கீழே அந்த மாதிரி பார்த்துருந்தோம். கரெக்டா? சரி. இப்போ இதோட அடுத்த கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி இருக்கு. ஓகே, இந்த பாருங்க, இப்படி இந்த மாதிரி இந்த ஆங்கிள் இருக்கு. ஓகேவா? இப்படி இருக்கு. இதுல வந்து இந்த கேண்டில்ல வந்து பிரேக் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி பிரேக் ஆகுறதுன்றது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில், அதாவது கீழே பிக்கோட இருக்கு. சரியா? கீழே பிக் லெவலோட இருக்கு. இப்ப இன்னைக்கு கூட நிஃப்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சூப்பரா வந்து மார்க்கெட் எடுத்து கொடுத்துருந்தான். எப்படின்னா நீங்க பாருங்க, இது பாருங்க, இது என்னது, இன்னைக்கு 24,600 எஸ் காலையில வரைஞ்சு கொடுத்துட்டு போன லெவலு வந்து பார்த்தா அதை கரெக்டா எக்ஸாக்டா 290 ரீச் லெவல் ரிவர்ஸ் ஆயிருக்கு. காலையில நான் லெவல் இதுதான் வரைஞ்சு கொடுத்துட்டு போயிருந்தேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால. ஸோ 24,600 சிஇ கொடுத்துருக்கேன். இந்த ஃபைனல் லெவல் 290 கொடுத்துருக்கேன். ஸோ இது அடுத்த லெவலில் நம்ம என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டா ரிவர்ஸ் அடிச்சிருக்கான் பாருங்க. இந்த கேண்டில் நம்ம என்ன பண்ணிருக்கலாம், புட் சைடு போயிருந்திருக்கலாம். ஸோ இங்கேயுமே பாருங்க, இது ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச். கரெக்டா? இது ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச். சார் சுலைமான் சார், ஆடியோ மியூட் பண்ணி, ஆடியோ மியூட் பண்ணிருங்க. ஓகே, உங்களுக்கு எப்போ டவுட் வேணுமோ அப்போ மட்டும் மியூட் எடுத்து விடுங்க. ஓகே, சரி. என்ன பேசிட்டு இருந்தேன், என்ன பேசிட்டு பாருங்க, எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது ப்ளீஸ். ஸோ இதுதான் அந்த லெவல். ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி இருக்கு, லாங் ரேட்டு. அண்ட் தென் மார்க்கெட்டு பிலோ ஓப்பன் இன்சைடு வச்சு இதை உள்ள போயிட்டான். உள்ள போயிட்டு இங்க இருந்து ரிவர்ஸ் அடிச்சு மறுபடியும் ஓப்பன் கேண்டிலோட ஹை அந்த சைட்வேஸ் ரேஞ்சுக்கே வந்து என்ன பண்ணிருக்கான், ரீச் பண்ணி இன்னைக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங் டே தான். ஸோ நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இது லெவலு. ஃபர்ஸ்ட் லெவல் வரைய கத்துக்கோங்க, அப்புறம் அதுல கேண்டில் அனலைசிஸ் பண்ண கத்துக்கோங்க. இதுதான் விஷயமே. ஸோ இப்போ நான் அது அந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ இது வந்து ஒரு பையிங் ப்ரெஷரோட வர கிரீன் பாடியா, ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் இப்படி இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மார்க்கெட் இப்படி வந்து இப்படி சைட்வேஸ் ரேஞ்ச் வந்து நார்மலா ஒரு கிரீன் பாடி இப்படி வர்றதுக்கும், ஒரு சைடுவேஸ், அதாவது ஒரு பிக்கோட இப்படி ஒரு கிரீன் பாடி வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே, அதாவது இப்படி வர்றதுக்கும் நிறைய லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பை சைடு மூவ் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில். இதுவும் அதே தான் சொல்ல வரேன். ஆனா கம்பேரிட்டிவ்லி இவங்க தான் வந்து பயங்கரமான மூவ்மெண்ட் கேண்டிலா இருக்கும். அப்ப இந்த மாதிரி கேண்டில் வந்தா இந்த ட்ரெண்ட் எங்க இருந்து இறங்கிருக்கானோ அது வரைக்கும் நீங்க சிங்கிள் லாட்டை வச்சு சூப்பரா ட்ராக் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி கேண்டில் இந்த மாதிரி சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல பிரேக் அவுட்ல கீழே பையிங் ப்ரெஷரோட வர்றப்ப இதே லெவல் இப்படி நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ட், அதே சேம் டைம் இந்த ப்ரெஷர் கீழே இருந்து இதோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இப்படி இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல் தான். ஓகே, இப்படி இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல் தான். உங்களுக்கு இந்த மாதிரி மட்டும் வரக்கூடாது. இப்போ இது எக்ஸ்டென்ஷன் சேம் அதே தான், இப்படி மட்டும் வரக்கூடாது. இந்த ஆங்கிள் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரெசிஸ்டன்ட் அது ரெசிஸ்டன்ட். அப்ப இது வந்து இதுக்கு மேலதான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும், இதுக்கு லெவலுக்கு, இந்த லெவலுக்கு மேல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் பாடி, இது சைட்வேஸ் பிரேக் அவுட்ல வந்தா பவர்ஃபுல்ன்றேன். அட் த சேம் டைம் நார்மலா ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் கேப் அப்ல இது ட்ரேட் முடிஞ்ச இடம்,
அடுத்த நாள் கேப் அப்ல எனக்கு இப்படி ஓபன் பண்ணி வச்சாலுமே ப்ரீவியஸா ட்ரெண்ட் இவ எங்க இருந்து இறங்கி இருந்தானோ அங்கேயும் ஈஸியா போய் என்ன பண்ணலாம், கேட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க வந்து மார்க்கெட்ல எதை மார்க் பண்ணணும்னு கத்துப்பீங்கல்ல, அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அப்புறமா இந்த கேண்டில் என்ன வருதுன்றத என்ன பண்ணிக்கணும், நீங்க வச்சு ட்ரேட் எடுக்கணும். இப்போ வந்து இப்ப இந்த லெவல் முடிஞ்சு போச்சு, நான் இப்ப நிஃப்டி போறேன். ஜஸ்ட் மணி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி இருக்கு எனக்கு. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதை தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, மார்க்கெட் இப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரெட்டு போட்டு அழகா க்ளோஸ் வச்சிருக்கான். ஓகே, இந்த மூமெண்ட் வெளியே நடக்குது, உள்ள இல்ல, வெளியே நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெளியே உள்ள கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் வெளியே எது உள்ள எதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ட்ரெண்டு எங்க இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இறங்கியிருக்கானா, ரிஜெக்ஷன் போட்டு இங்க இருந்து இறங்கியிருக்கானா, அப்ப இந்த லெவலை எடுத்து நீங்க டிரா பண்ணி வச்சுட்டு இந்த லெவலுக்கு வெளியே நடக்குதா உள்ள நடக்குதா. இப்ப இதே கேண்டில் ரெட்டு கிரீன் இருந்துச்சுன்னா ஒன் மோர் கிரீன் தேவை. இப்ப இந்த இடத்துல நீங்க இந்த கிரீன் எல்லாம் நம்ம புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. இது பார்த்தாலே என்ட்ரி எடுத்துட்டு இதுக்கு கீழே என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஸ்டாப் லாஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப நம்ம படிக்க வேண்டியது, ஒரு கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் ப்ரீவியஸா என்ன மார்க்கெட் சொல்றாங்க அதுக்கேத்த மாதிரிதான் ஒரு மூவ்மெண்ட். இஸ் லைக் செஸ் கேம் மாதிரி தான். இங்க வருதா, பின்னாடி என்ன நடந்திருக்கு, அதுக்கேத்த மூவ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேட்ச் பண்ணிக்கலாம். சார் இப்ப இப்படி இருக்குன்னா என்ன பண்ணலாம்னா, இங்கதான் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அப்ப அந்த அந்த ரிஜெக்ஷனை மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்காங்கன்னா நீங்க இந்த இடத்துல இப்படி டிராப் பண்ணி இதுக்கு கீழே இப்படியே என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். இங்க என்ட்ரி எடுக்கிறீங்களா, ஸ்டாப். ஏன்னா இது சாலிடான மூவ்மெண்ட். அதுவும் கீழே என்ன பண்றான், ஒரு நல்லா பாருங்க, ஒரு ரெட் பாடி, ஆனா கீழே பையிங் பிரஷரோட பிலோ ஓப்பன் அபவ் க்ளோஸ். கேண்டில் எப்படி இருக்கு பாருங்க, பிலோ ஓப்பன் அபவ் க்ளோஸ். அப்ப இதுதான கன்ஃபர்மேஷன். நீங்க கேண்டில் டெப்தா படிக்கிறது இதுதான். ஸ்டெப் 1, ப்ரீவியஸா இறங்கின இடத்த லொகேஷனை மேல ஓபன் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கான். ஓகே, அப்ப எனக்கு இது ட்ராக் 2ல எப்படி இருக்கும்னா, ரெட்டு கிரீன், இதுல மிடில் ஆஃப் த கிரீன் இருந்து ரெட் வந்தா டவுன். மிடில் ஆஃப் த கிரீன் மீன்ஸ் ஒரு இது வரைக்கும் தான் இந்த கிரீன் இருக்கு அப்படின்னா மறுபடியும் இறங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கிரீன் வின் பண்ணல, அகைன் ரெட் போட்டானா அங்க ட்ரெண்ட் டிராவல் ஆகுறது இப்படி இருக்கும். ஓகே, ரெட் கிரீன் ரெட் இப்படி வச்சு அகைன் சும்மா ஒரு மாதிரி போயிட்டு பிரேக் அடிப்பான். அப்ப இந்த கேண்டில் இப்படி வந்திருக்கிறப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமே, ஓகே இங்க என்ன இருக்கு, எனக்கு ஒரு கிரீனை அழகா அந்த ட்ராக்ல ஈஸியா வின் பண்ணிருக்காங்க, இப்படிதான் புரிஞ்சுக்கும். அப்ப இதுக்கு எப்படி சார் டார்கெட் வைக்கணும்னா, இங்க இருந்து மார்க்கெட் செல்லரை பையர் வின் பண்ணிருக்காங்க, சரி பையரை செல்லர் வின் பண்ணிருக்காங்களா, அகைன் இப்படி மார்க் பண்ணுங்க. இந்த 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 ப்ராஃபிட் ஈஸியா கேட்ச் பண்ணிடலாம். ஓகே, சோ ஒரு கேண்டில் வர்றதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரீவியஸ் லெவல மார்க் பண்ணிட்டு அப்புறமா தான் என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். நான் இப்ப சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, இப்ப எனக்கு ட்ரெண்டிங் முடிஞ்சிருக்கு, நான் இதை க்ளோஸ் பண்றேன், இப்படி இருக்கு சரியா. இப்ப நாளைக்கு இதை நான் அனலைஸ் பண்ணணும். எப்படி அனலைஸ் பண்ணுவேன், எங்கெங்கெல்லாம் ஸ்விங் கொடுத்துருக்கு, எங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இப்ப இதுக்கும் மார்க்கெட் பை கொடுத்துருக்கான், இதுக்கும் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கான். ஸோ இந்த ஸ்விங்கையும் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கான், இந்த பை லெவலையும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கான். அப்ப எனக்கு என்னன்னா, இதை இப்படி வரைகிறது பெஸ்டா, நல்லா பாருங்க, இப்படி வரைகிறது பெஸ்டா இல்ல ஒரு சேனல் ஃபார்மேஷன்ல இதை எடுத்துக்கலாமா. இது ஒரு எக்ஸாம்பிள், இது தனியா இருக்கட்டும். சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, தப்பு தப்பா படிச்சாதான் சரின்றதை கண்டுபிடிக்க முடியும். சார் இதை இப்படி வைக்கலாமா சார், தப்பு இல்லையா சார், நான் இப்படி வைக்கலாமா சார், இப்படி கூட வச்சு ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ட்ராக்ல இதுவும் மேட்ச் ஆகுது, இந்த விக்கு மேட்ச் ஆகுது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் மேட்ச் ஆகுது. இந்த விக்குக்கு மார்க்கெட் இங்க என்ன பண்ணிருக்கான், ரியாக்ட் பண்ணிருக்கான். ஏன்னா இதை நான் இப்படி வைக்கிறப்ப அதுவும் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிளையும் எடுத்துக்கலாம். அப்ப இதை இப்படி சைமல்டேனியஸா இப்படி ஒர்க் பண்ணுங்க. எஸ், ஓகே. அப்ப இந்த இடத்துல மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணா செல் சைடு போலாம். அட் த சேம் டைம் இமிடியேட்டா இங்க பாருங்க, அப்படி பம்ப் ஆகி மறுபடியும் உள்ள போவோம். அப்ப இந்த இடத்துல ஈஸியா பட்டுன்னு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும், வெயிட் பண்ணக்கூடாது. ட்ரேடை இந்த இடத்துல வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு செல்லரை பையர் வின் பண்ணா எப்படி உலகத்தை சுத்தினாலும் மறுபடியும் வந்து ட்ரிகர் பண்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும், இங்க இருந்து மார்க்கெட் இறங்குறப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரேடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்து காட்டும் இப்படி. ஸோ அதனால இந்த ட்ராக்லயும் எடுத்துக்கலாம், இந்த ட்ராக்லயும் எடுத்துக்கலாம். அப்ப நாளைக்கு எனக்கு ப்ரீமியம் எங்க ஓப்பன் ஆகுது, இதுக்கு மேல ஓப்பன் ஆகிறாங்களா இல்ல டைரக்டா இங்க ஓப்பன் ஆகிறாங்களா, இதுதான் விஷயமே. ஓகே, மோஸ்ட்லி இந்த ட்ராக்குக்கு மேல போறப்ப பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ற டவுட் வர்றதை விட்டுட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் இங்க இறங்கியிருக்கா, அகைன் ஒரு
புல் பேக் எடுத்து இறங்கியிருக்கான் கரெக்டா, அந்த இடத்த பட்டுன்னு மார்க் பண்ணணும். அப்ப இந்த இடம் எனக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னா இந்த இடத்த தயவு செய்து அவாய்ட் பண்ணிட்டு தூக்கி இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல செல் என்ட்ரி போங்க. அதுதான் நீட்டான ட்ரெண்டும் டீசென்டான ட்ரெண்ட். அங்கதான் ஈஸியா ப்ராஃபிட் பண்ணலாம். அப்போ ஓப்பனிங் இங்க ரெட் பாடி இருக்குன்னா மார்க்கெட் இறங்குவான். ஓப்பனிங் இங்க கிரீன் பாடி இருக்குன்னா புல் பேக்ல என்ட்ரி போகும். அட் தி சேம் டைம் இப்ப இந்த இடத்துல கிரீன் பாடி இப்படி வருதுன்னா இங்க பாருங்க, இப்படி வருதுன்னா சார் இங்க வருவானா இங்க வருவானா, இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்குல்ல, பட்டுன்னு ஒரு லைன் எடுத்து இப்படி மார்க் பண்ணிட்டு நீங்க இங்க என்ட்ரி போட்டு இதுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். பட்டுன்னு கிரீன் அடிப்பான். ஏன்னா லெவலுக்கு மேல கிரீனு பிளஸ் இந்த லெவல க்ளோஸ் வச்சிருக்கா, அகைன் இதை ட்ரிகர் பண்ணிட்டு இங்க போய் நிற்பான். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி செட்டப் அனலைஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல கேண்டில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், காயின் நடத்தணும். ஸோ அதனால ஓப்பனிங் கேண்டில் ரொம்ப முக்கியம். அதுக்கு அந்த லெவலும் ப்ரீவியஸா நம்ம ஒர்க் பண்ணிருக்கிற லெவலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பேங்க் நிஃப்டி எடுத்தாலும் சரி, நிஃப்டி எடுத்தாலும் சரி, இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இதுல நான் என்ன வச்சிருக்கேன்னா ஓப்பனிங் கேண்டிலுக்கு கீழே விக்கு வச்சிருக்கேன். ப்ரீவியஸா ஓப்பனிங் கேண்டிலுக்கு கீழே நான் விக்கு வைக்கல. இப்ப இதே இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப இப்படி இருக்கு கரெக்டா. மோஸ்ட்லி ஒரு விக் கிரீன் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் அகைன் பை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நார்மலா ஒரு கிரீன் பாடி இப்படி இருக்கிறதுக்கும் இப்படி இருக்கிறதுக்கும் ஓகே இப்படி இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மோஸ்ட்லி இதை ட்ரிகர் பண்ணிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க வர கேண்டில பொறுத்தது, செகண்ட் கேண்டில பொறுத்தது. ஒரு விக் வர்ற கேண்டில், ஒரு கீழே பையிங் ப்ரெஷரோட பிளாக்கோட வர கேண்டிலுக்கு செகண்ட் கேண்டில் ஒரு வீக் செல்லரா இருந்தா, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மேல விக்கா இருந்தா, எதுக்கு மியூட் எடுத்து விடுறீங்க? யார் அது? எஸ். ஸோ இந்த இது வந்து பிக் இல்லாத கேண்டில், ஐ மீன் ஸ்ட்ராங் புல்லிஷ். இது ஸ்ட்ராங் புல்லிஷ் வித் ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர். புரிஞ்சுதா? இது ஸ்ட்ராங் புல்லிஷ்னு போட்டுக்கோங்க. இது பையிங் ப்ரெஷர் பிளஸ் ஸ்ட்ராங் புல்லிஷ். அப்ப இது டபுள் காம்போ. ஓகே, இது டபுள் காம்போ. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா கிரீன் வின் பண்ணிட்டான்னா மேலேயே போயிருவான். ஃபர்ஸ்ட் மெத்தடு. அதாவது ஸ்ட்ராங் கிரீன் அப்படின்றப்ப ஆஃப் ஆஃப் த கேண்டில் விக் அடிச்சு இப்படி இருப்பான். இதை ட்ரிகர் பண்ணிருக்க மாட்டாங்க, இப்படி இருக்கும். சரியா, புரிஞ்சுக்கோங்க, இப்படி இருக்கும். இது ரிவர்ஸ் ஆகவே ஆகாது. இது ரிவர்ஸ் ஆகாது. ஓகே, இதே கேண்டில் அதே கிரீன் பாடி தான். இந்த கேண்டில் இங்க அப்ளை பண்ணுங்க. ரெட் இருக்கா, இப்ப இந்த ரெட் பாடி இப்படி வருதுன்னா பட்டு நீங்க என்ட்ரி வச்சிருங்க. சிம்பிள் லிமிட் ஆர்டர் பவர் 80% சக்சஸ் கொடுப்பான். ஸ்டாப் லாஸ் வெரி வெரி மினிமம். இங்க இருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ரெட் போட்டு இறங்கிருக்கானா, அப்ப இங்க என்ட்ரி போட்டிருப்பீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுல எனக்கு என்னன்னா கிரீன் பாடி இப்படி வெளியே க்ளோஸ் வச்சானா ஒன் மோர் டைம் என்ட்ரி இங்க ஹிட் பண்ணுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்க. ஒன்ஸ் கிரீன் க்ளோஸ் வச்சா செகண்ட் என்ட்ரி இங்க. இதுல இது பிக் மேல இருந்தாலும் சரி, பிக் இல்லாம இருந்தாலும் சரி, இதுதான் என்ட்ரி ப்ராசஸ். ஓகே, பிக்கோட வர கிரீன் பாடி விக் மேல இருந்தாலும் இங்கேயே க்ளோஸ் பண்ணுங்க, விக் இல்லாம இருந்தாலும் இங்கேயே க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப விக் இருக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, அந்த பாக்ஸை டிராப் பண்ணி அதுக்கு மேல ஒரு கிரீன் க்ளோஸ் வைக்கிறப்ப விக்கோட ஹைல என்ன பண்ணிக்கோங்க, என்ட்ரி வச்சுக்கோங்க. ஐ மீன் எப்படின்னா இப்ப நான் என்ன சொன்னேன், இதோட ட்ரேட் முடிஞ்சு போச்சு. ஓகே, இதோட ட்ரேட் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப இதுக்கு பாக்ஸை டிராப் பண்ணி அகைன் இப்படி ரிவர்ஸ் ஆகி அகைன் மேல இப்படி க்ளோஸ் வைக்கிறப்ப ஒன் மோர் டைம் இங்க கிளிக் பண்ணுங்க. புரியுதா? இது ஒரு டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன். அப்படியே டிரா பண்ணிக்கோங்க. இந்த கேண்டில் எல்லாமே கீழே பிக்கோட வர கேண்டில். நார்மலான ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷோட எக்ஸ்பிளனேஷன் நேத்து பார்த்தாச்சு. சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. அருண் சார், யா சார் ஒரு சின்ன டவுட். நம்ம நிப்டி சார்ட் இப்போ பார்த்தோம்ல சார், அதை இன்னொரு வியூல பேட்டர்ல பார்க்கலாமா சார்?
நிஃப்டி தாராளமா. அது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வரணும். அது ஹெட் அண்ட் ஆமா, ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்குதா சார்? அது அது ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். இது ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். நான் கேண்டில் வைஸ் சொன்னேன், லெவல் வைஸ் சொன்னேன். அது ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். ஓகே 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 சார், தேங்க்யூ. அருண் சார். சார் நான் அந்த ஒன் டேல வந்து சேனல் வந்திருந்தேன்ல சார், அது வந்து அந்த கரெக்டா அந்த பார்டர் வந்து டச் பண்ணிட்டு திரும்ப எனக்கு கிரீன் ஏறிடுது சார். அதே இது அப்படியே ஃபாலோ பண்ணலாமா எப்படி சார்? டேலையா? ஆமா சார், டேல உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாலம். மறுபடியும் எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க, நான் பாக்குறேன். ஓகே சார். சார் நோட் பண்ணிட்டீங்களா சார்? எஸ் சார், ஏஞ்சல் ஒன்ல செகண்ட் கேண்டில் வந்து ரெட்ல ஆஃப் தானுங்க சார் இருக்கு, ஃபுல்லா கவரா க்ளோஸ் வைக்கலீங்க இன்னைக்கு நிஃப்டில. இல்ல அது புரோக்கரேஜ்ல நடக்கிற விஷயம். பட் கான்செப்ட் வைஸ் இத நீங்க அங்க என்ன நடக்குதோ அதையே பாருங்க, சரியா? ஓகே சார், ஓகே. சொல்லுங்க பாலா. இப்ப இதுல டே கேண்டில் வரைஞ்சிருக்கீங்க நிஃப்டில. எஸ். அந்த சேனல் கீழே டச் ஆகி தான் ஏறி இருக்கு, அது உடைக்கல. அப்ப இதுல நம்ம புள்ளி சைடே போலாம்ல சார்? புல் சைடு, அதாவது கால் சைடே போலாம்ல? இது உங்களோட வியூ. நான் பார்த்துட்டா தெரிஞ்சிடும். நான் பார்த்துட்டு சொல்லவா? பாருங்க சார். ஆனா மோஸ்ட்லி இது கரெக்டா தான் இருக்கு. நான் கிளாஸ் முடியறப்ப நிஃப்டி அனலைசிஸ் செக் பண்றப்ப பார்ப்போம். மேல வந்து 2 கோடு வரைஞ்சிருந்தோம் சார். அந்த கோடு வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அந்த கோடு வந்து டச் பண்ணிட்டு ரிவர்சல் கீழே இறங்கிருச்சு. அதாவது மேபடி நாளைக்கு அந்த இது பிரேக் பண்ணுச்சுன்னா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அதனால கேட்கணும். இந்த எண்ட் ஆஃப் த 10 minutes பார்ப்போம். ஓகே சார், நான் அந்த இது இன்னைக்கு முடிஞ்சது ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்றேன். சரி. நோட் பண்ணிட்டீங்களா? தேர்ட் கண்டிஷன். தேர்டா? எது சார்? இது கேக்குறீங்களா? சரி, நீங்க தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது ஒரு லாங் கிரீன் பாடி இப்படி இருக்கு. ஓகே, இப்படி இருக்கு, இப்படி பண்றாங்க. ஆனா பிக் இப்படி மேல வருதுல, ஒரு செல்லர் தான் இருக்காங்க. பட் என்ன பண்ணாங்கன்னா விக்கு மேல இருக்கிறப்ப நீங்க இந்த மாதிரி வர்றப்ப என்ட்ரிங் லிமிட்டோட தாராளமா பிளேஸ் பண்ணுங்க. அழகா வந்து இதை ட்ரிகர் பண்ணிட்டு இப்படி மேல இப்படி கிரீன் பாடியை ஏறுமா சார். அட் த சேம் டைம் நீங்க இதை இப்படி மார்க் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா இங்க ஒரு பிளாக் இருக்குல்ல, அது மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா இப்படி ரீச் பண்ணிட்டு மேபி இப்படி உள்ள வந்து இப்படி ஏறலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணதும் அகைன் அந்த பிக்ல என்ட்ரி பிளேஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல சார், இந்த பிக்கோட ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு பையர் இப்படி வின் பண்ணிட்டாங்கன்னா அகைன் இந்த பிக்ல ஸ்பேஸ்ல என்ட்ரி வைங்க. இந்த பாக்ஸ் கீழே, ஐ மீன் ஓப்பன் கேண்டிலோட க்ளோஸ் லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இது டார்கெட்டும் நல்லா மூவ் பண்ணுவான். ப்ரீவியஸ் லெவல் தான் ஆன்சர். ஓகேவா? சரியா? இப்ப இதுலயே இன்னொரு கண்டிஷன் இருக்கு, இங்க பாருங்க. அதாவது நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்துவோம்னா, இப்படி இருக்கும். ஓகே, இப்படி இதை பார்த்து பயப்படாதீங்க. இந்த மூணாவது கேண்டில் வீக்கா இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஓகே, அடுத்த செகண்டே இப்படி க்ளோஸ் வச்சாங்கன்னா இந்த கேண்டில மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் அடுத்த டார்கெட். இது சாலிடா இது வரைக்கும் போகும் சார். இது வரைக்கும் தானே சொன்னீங்க. இது வெளியே வந்துட்டு இப்படி போனா கண்டிப்பா இது வரைக்கும் போகும் சார். ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு முன்னாடி இப்படி சொன்னீங்க, இந்த கேண்டிலுக்கு இது வரைக்கும் சாலிடா போவான்னு சொல்றீங்கன்னா ரீசன் பிகைன் என்னன்னா, ஒரு ஓப்பன் பிரைஸ ஜஸ்ட் க்ளோஸ் வச்சு ஃபேக் அடிச்சுட்டு கீழே போற மாதிரி காமிச்சிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா இப்படி க்ளோஸ் வச்சு என்ன இது புல்லிஷ் என்கல்ஃபிங்கா அகைன் என்ன பண்ணுவான் ஃபார்வர்டா இது வரைக்கும் தான் போவான்.
இதுக்கு முன்னாடி போட்ட கேண்டில் இதுக்கு ஈவனா வச்சு பை பண்ண மாதிரி காட்டியிருப்பேன். இந்த கேண்டில இதுக்கு வெளியே க்ளோஸ் வச்சு அகைன் மார்க்கெட் பை பண்ற மாதிரி காட்டியிருக்கேன். வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? சார் அந்த செல்லர் வின் பண்றதுக்கு திரும்ப ட்ரிகர் பண்ணுவாங்களா சார்? அதெல்லாம் அப்படி டைரக்டா போயிடும். மோஸ்ட்லி இதை ஹிட் பண்ணிடுவான் சார். இதுல நீங்க ஒரு சில நேரத்துல நல்லா பாத்தீங்கன்னா இப்படி கேண்டில் இருக்கும். இத வந்து இப்படி வின் பண்ணிருப்பாங்க. ஆனா இதை ட்ரிகர் பண்ணிட்டு இப்படி ஏறிப்பாங்க. கரெக்டா? எஸ் சார். இப்ப நம்ம பாடிக்கு தானே வச்சிருந்திருப்போம். எஸ் சார், எஸ் சார். நீங்க பார்க்க வேண்டியது பாடிக்கும் அந்த விக்குக்கும் உண்டான கேப் பாயிண்ட் ஒரு 2-3 பாயிண்டா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, விக்லயே வைங்க. பாடி கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஒருவேளை பாடி இப்படி இந்த மாதிரி இருக்கு, நீங்க இங்க வைக்கலாம். புரியுதா? விக்கும் பாடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய இருக்குல்ல, கேப். ஆமா, அதுக்கு நீங்க இங்க வைக்கலாம். ஓகே சார். அப்ப அந்த விக் வந்து சின்னதா இருந்தா விக்ல வைக்கணும், பெருசா இருந்தா பாடியில வைக்கணும். எஸ். சார் இது நீங்க சொல்றது 5 மினிட்ஸ்லயா இல்ல இது எங்க நீங்க 3 மினிட்ஸ் இருந்தாலும் இப்படிதான், டேல இருந்தாலும் இப்படிதான். ஏன்னா இன்னைக்கு எக்ஸாக்ட்டா நீங்க சொன்ன சினாரியோ 30 மினிட்ஸ் நிஃப்டில இருக்கு சார். எந்த சிச்சுவேஷனாலும் இப்படிதான். விக்குக்கும் பாடிக்கும் உள்ள கேப் கம்மியா இருந்தா விக்குல தான் எடுப்பாங்க. பாடிக்கும் விக்குக்கும் உள்ள கேப் அதிகமா இருந்தா பாடியில தான் எடுப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார் இப்ப அந்த கண்டிஷன் சொன்னீங்களா சார், இப்போ அந்த ஓபன் பிரைஸ்க்கு வெளியில க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் உள்ள வந்தா என்ட்ரி சொன்னீங்க சார். ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன கண்டிஷன்ல வந்து லிமிடெட் ஆர்டர் போட சொன்னீங்க சார். இப்போ இதுக்கு நம்ம எப்படின்னு சார் ஆர்டர் லிமிட் ஆர்டர் போட்டோம், இப்போ இதே லிமிட் ஆர்டர் போட்டோம் விழுந்துருமில்ல சார், நம்ம அதுக்கு தான் லிமிட் ஆர்டர் போடுவோம். இங்க தானே லிமிட் ஆர்டர். பையரோட ஓபன் பிரைஸ் தான் நம்ம லிமிட் ஆர்டர் போடுவோம் சார். இல்ல இதுலயா சார்? ரெண்டாவது சென்ட்ரல் இருக்கிற கண்டிஷன் சார். இப்போ நீங்க அடுத்த ஒரு கண்டிஷன் சொன்னீங்க அதுங்க சார். இங்க போடுவீங்களான்னு கேக்குறீங்க, இங்க போடலாமான்னு கேக்குறீங்களா? இல்லைங்க சார், நம்ம ஃபர்ஸ்டே வந்து மேல வந்து விக் வச்சு கீழே வந்தா நாங்க லிமிட் ஆர்டர் பையருடைய ஓபன் பிரைஸ்ல லிமிட் ஆர்டர் போடுவோம்னு சொல்லி சொன்னீங்க சார். இல்ல இங்க பாருங்க, இந்த கண்டிஷனு இப்படி வந்துட்டா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்க சார். இல்ல நம்ம சப்போஸ் லிமிட் ஆர்டர் போட்டோம்னா பாட் ஆயிரும்ல சார், அதனால கேக்குறேங்க. இல்ல கரெக்ட் தான். இது ட்ரிகர் ஆயிடுச்சு சார். இந்த கேண்டில் வீக்கா இருக்குல்ல, அப்ப வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் இப்படி போறப்ப இது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். இது ட்ரிகர் ஆகி மைனஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா சார். 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப வெயிட் பண்ணுங்க. இதோட டார்கெட் இது வந்ததுக்கு அப்புறம் இதோட டார்கெட் கண்டிப்பா போவோம். அவசரப்படக்கூடாதுன்ற இந்த மூணாவது கேண்டில் வெளியே வச்சிருக்கேன்னா இது ட்ரிகர் ஆகி நமக்கு மைனஸ்ல இருக்கும். ஆனா கேண்டிலோட சைஸ் பாருங்க சின்னதா தான் இருக்கும். ஓகே, அதான் சொல்ல வரேன். சரி சார். எஸ் சார், அந்த ஃபர்ஸ்ட் இதுல விக்குக்கும் பாடிக்கும் கேப் அதிகம் இருந்ததுன்னா விக்ல வைக்கணும்னு சொன்னீங்களா சார்? அந்த ரெட் கேண்டிலா இல்ல அடுத்து வர கிரீனா சார்? இல்ல இப்ப இந்த கேண்டில் முடிஞ்சு போச்சு. இது 10 மணி, இது 10:05. 10:10க்கு இங்கதான் நீங்க ட்ரிகர் வைக்கணும்ன்ற என்ட்ரி. ஓகே சார். இல்ல சார், பாடியை விட விக்கு பெருசா இருந்ததுன்னா பாடியில தான் வைக்கணும். பாடியில தான் வைக்கணும். ஓகே சார். சரி, இப்ப அடுத்து போறேன். நோட் பண்ணிட்டீங்களா சார்? அப்படியே குரூப்ல போட்டுருங்க சார், சேவ் பண்ணியாச்சு சார். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சார். மணி சார் இருக்கீங்களா ஃப்ரம் யூஎஸ்? மணி சார், மணி சார், ஆர் யூ தேர்? இருக்கீங்களா? சரி சார், ஆக்சுவலி மணி சாரோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கேட்டிருந்தேன். அவரும் ஓகே சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால நாளைக்கு செஷன் வந்து 7:30னா நாளைக்கு ஒரு 7:15க்கே செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அவரோட ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட்டபிள் விஷயங்களை ஷேர் பண்ணுவாரு. ஏன்னா கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நாளைக்கு அவரு B2ல ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணதுல சில ஃபைன் டியூன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததுல எனக்கு பெஸ்டா இருக்கு, ப்ராஃபிட்டபிளாவும் இருக்கு. ஈவன் ஹி இஸ் டூயிங் இன் டெஸ்லால பண்றாங்க, கன்சிஸ்டண்டா பண்றாங்க.
லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் $3000 பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு நான் கேட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ நாளைக்கு 7:15 அரௌண்ட் டைமிங்ல இருக்கும். அதனால 7:15ல இருந்து அந்த ஒரு 20 மினிட்ஸ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு நான் என்னோட செஷன்ஸ் இருக்கும். அதனால நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? சரி, நாளைக்கு கேட்டுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு அவைலபிள் இருப்பா தெரியல. மோஸ்ட்லி ஏன்னா அவர் ஃப்ரம் யூஎஸ்ல டைமிங் மிஸ்மேட்ச் ஆகும்ல. மோஸ்ட்லி கேட்டிருக்கேன். நாளைக்கு கன்ஃபார்ம்னா நான் குரூப்ல அப்ளை போட்டுடுறேன். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் போய் கேட்டுட்டு உங்களுக்கு பண்ணணும் அவசியமே கிடையாது. சீரியஸ்லி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இத போய் கேட்டுட்டு வந்து நான் எனக்கு அவசியமே கிடையாது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டு சம்பாரிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க லைஃப் செட்டில் ஆப்பாரு. அவ்வளவுதான். சார் இந்த லெவல்ஸ் வரையறது எப்ப சார் எடுப்பீங்க? நீங்க எந்த பேட்ச்? மே பேட்ச் சார். மே பேட்ச்க்கு தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தேனே. சார் இப்போ நீங்க அந்த லெவல்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க சார் நிஃப்டில. இந்த ஆமா. அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அது எப்படி வரைஞ்சேன்னு கேக்குறீங்களா? ஆமா சார். அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கிளாஸ் இருக்கா இல்ல அதை நாங்களே கத்துக்கணுமா? இல்ல, அதுதான் நான் வரைஞ்சு கொடுத்தேனே. ஏன் அது இப்ப எதுவும் எடுக்கணுமா சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். நோட் வரி நாங்களே பண்ணணும், நாங்களே வழியை கத்துக்கணும். அவர் ரிஜெக்ஷன் பிளாக் கேக்குறாருன்னு நினைக்கிறேன் சார். இல்ல சார், இன்னைக்கு நான் நிஃப்டில வரைஞ்ச லெவல இவர் கேக்குறது என்னன்னா, சார் இந்த லெவல் நீங்க இன்னைக்கு வரைஞ்சு டிராப் பண்ணீங்களே, இந்த லெவல் எப்படி வரைஞ்சீங்க, இது எப்படி டிராப் பண்றதுன்னு கேக்குறாரு. இதேதான் சார். சரி, இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்ல சார்? இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இது பி ஸ்கொயர்ல நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு கிட்டத்தட்ட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அது வேற ஒரு மெத்தடு. மேபி நீங்க இதுக்கு முன்னாடி வெளியே வேற மாதிரி படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி டைப்ல தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும். நான் இந்த பிரேக் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல நான் எடுக்கிறேன். சரியா? சார் அது மட்டும் ஒரு தடவை நல்லா சொல்லி கொடுங்க சார். அதான் கொஞ்சம் புரிய மாட்டேங்குது சார். எந்த இடத்துல எடுக்கிறது, சப்போர்ட் எடுக்கிறது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது சார். மாத்தி எடுத்துறேங்க. சரி, நான் சொல்றேன். இந்த டாபிக் முடிஞ்சது. சரியா? ஓகே சார். மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, நாங்க என்ட்ரி கூட எடுத்துருவோம் சார். பட் அது பயத்துல எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு தெரியாம முன்னாடியே வெளியே வந்துட்டு ஸ்மால் ப்ராஃபிட்ல வெளியில வந்துடும் சார். நிஃப்டில அப்படிதான் சார் நான் பண்ணேங்க. 8 பாயிண்ட் 10 பாயிண்ட்ல வெளியே வந்தேன் சார். அதுக்கப்புறம் அவங்க 100 பாயிண்ட் போய் நிக்கிறாங்க. சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறேன். நான் கிளாஸ் கண்டினியூ பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இப்போ நான் இதுல கிரீன் பாடி பிளஸ் கிரீன் பாடியோட பாட்டம் லெவல் இது ரெண்டும் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்ப அதே கிரீன் பாடிக்கு ஒரு மேல விக் இருக்கான்னு வச்சுக்கோங்க. மேல இப்படி இருக்கு. சரியா? இப்ப இந்த கேண்டில் மேல விக் இருக்கிறப்ப புரியல. இப்ப இதுக்கு கேண்டில் மேல விக் இருக்கிறப்ப ஒரு செல்லிங் ப்ரெஷர் தானே இது. இப்ப இது வந்த உடனே மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் திங்க் பண்றது ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க கொஸ்டின் கேளுங்க, இந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாம சப்போர்ட்ல இருந்தான்னா அதுக்கு வேற மாதிரி, ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தானா அதுக்கு வேற மாதிரி. இப்ப இங்க பாருங்க, ஒரே கேண்டில் 2 டைமென்ஷன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த கேண்டில் இப்படி வந்திருக்கு, இப்படி ட்ரிகர் ஆயிருக்கு. சரியா? இந்த கேண்டில் இங்க இது ப்ரீவியஸான ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் தானே. ஓகே, இங்க என்ன பண்ணிருக்கான், இப்படி ஹிட் அடிச்சிருக்கான். இது சப்போர்ட்ல நடக்குது, ரெசிஸ்டன்ஸ்ல நடக்குது. ரெண்டு வேற ஆங்கிள், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்ப இத நீங்க கரெக்டா படிக்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் வரையணும். இப்ப சார் கேட்டார்ல அந்த மாதிரி இத லெவல் வரைஞ்சிட்டீங்க, கேண்டில் சப்போர்ட்ல இருக்கு. லெவல் வரைஞ்சிட்டீங்க, கேண்டில் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்ப இதுல செகண்ட் கேண்டில் ரொம்ப முக்கியம். கரெக்டா? இப்ப இந்த இடத்துல செகண்ட் கேண்டில் இந்த மாதிரி சின்ன ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்தாலும் இவன் அடுத்து பட்டுன்னு இப்படி விடுவான். அடுத்து எப்படி வருவான்? இப்படிதான் வருவான். ஓகே, இப்படிதான் வரணும். இப்ப இதுல இப்படி இருக்கு. இப்ப நான் இங்க இப்படிதானே வச்சேன். இப்ப இதுல இப்படி இருக்குன்னா ஆல்ரெடி அதுல என்ட்ரி எங்க இருக்கு? இந்த லெவல் தானே. கரெக்டா? இப்பவே நீங்களே ஆன்சர் சொல்லுவீங்க. கரெக்ட் தானே? நான் டிராப் பண்றது ஓகேவா?
ஓகே சார். ஓகே, ப்ரீவியஸா பை ஆயிருக்கு, மார்க்கெட் பை ஆகி ஜஸ்ட் ஒரு விக் அடிச்சிருக்கான், இங்க இப்படி இருக்கு. அப்ப இது என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன பண்ணுவான், இப்படி வந்து இப்படி போவான் கரெக்டா, மேல விக் இருக்கிறனால. இங்க அப்படி கிடையாது, ஏன்னா ஒரு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு, அகைன் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறப்ப அகைன் ஒன் மோர் விக் இருக்கிறப்ப இது சூப்பரா இருக்கும். ஓகே, இதுதான் விஷயமே. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் சப்போர்ட், செகண்ட் கண்டிஷன் ஃபார் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் கண்டிஷன் நான் ஒருத்தரை ரிமூவ் பண்ண போறேன். சார் யாரோ அடிக்குது ஒருத்தர் சார். மேல எழுதுறாங்க சார். எக்கோ எக்கோ அடிக்குது அடிக்குது சார். மணி 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 மணிமணியா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். மணிமணி ரிமூவ் பண்ணிடுவேன். மணிமணி சரியா, நோட் பண்ணுங்க. சார் வந்து நார்மல் பிரேக் அவுட்ஸா இல்ல ஓப்பனிங் கேண்டில் ஓப்பனிங் கேண்டில் சார், ஓப்பனிங் கேண்டில். சார் ஒரு டவுட்டுங்க சார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சப்போர்ட்ல வந்து கிரீன் கேண்டில் விழுந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி போடுறதுங்களா சார், இல்ல ஃபர்ஸ்ட் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க சார்? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேண்டிலோட டைம் பீரியட் இருக்குல்ல, டைம் பீரியட் அது ரொம்ப முக்கியம். டிபின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல விக் அடிச்சு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கான், அடுத்த ரெட் இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து அடுத்த செகண்டே மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க சார். சார் அது இல்லைங்க சார், நான் கீழே சப்போர்ட்ல இருக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சப்போர்ட்ல போட்டுருக்கீங்க. இதுக்கு மார்க்கெட் ஆர்டர் பெஸ்ட். இதுக்கு இப்படி வர்றப்ப சப்போர்ட்ல லிமிட் ஆர்டர் போடுங்க. ஓகேவா? ஓகே ஓகேங்க சார். அப்ப அந்த கிரீன் கேண்டில் விட தேவையில்லைங்க, ஃபர்ஸ்ட் அந்த சப்போர்ட்லயே லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிடலாம். இப்ப செகண்ட் கேண்டில் இப்படி விக் வந்திருக்கா, இப்ப இங்க இப்படி போட்டுருங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சப்போர்ட் எடுத்த ப்ரீவியஸா சப்போர்ட் எடுத்ததுல இப்படி விக் மாதிரி வச்சு ரெட் பாடி போட்டிருந்தாலுமே, கிரீன் பாடி இங்க வின் பண்ணியிருந்தாலுமே அது சப்போர்ட் தானே, கரெக்டா? இப்ப இது ஒரு பிளாக் மாதிரி ஒர்க் ஆகுமா? ஆமா. சோ அப்ப என்ன பண்ணலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதுவான்னு பாக்குறப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரீவியஸ் லைட்டா கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சிருக்கான். அப்ப இதுல விக் அடிச்சுட்டு கூட இப்படி கூட வந்திருக்கலாம்ல. ஓகே, சோ கொஞ்சம் இங்க அட்ஜஸ்ட் பண்ற ஒரு மெயின் ப்ராசஸ் வேணும், அவ்வளவுதான். நீங்க லிமிட் ஆர்டர் போடலாம், கொஞ்சம் நியர்பைல பாருங்க. சப்போர்ட்ல தான் அடிச்சுட்டே ஏறுவான். ஓகே, இது இந்த கேண்டில் சப்போர்ட்ல பாக்குறோம், இந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸ்ல பாக்குறோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். ஓகே சார், இந்த மாதிரி ஒரு கேண்டில் சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு இல்லாம நடுவுல ஓபன் ஆச்சுனா சார், ஓப்பனிங் கேண்டில் அது நான் சொல்லி தரேன், வெயிட் பண்ணுங்க சார். ஃபேண்டாஸ்டிக். ராஜலட்சுமி மேடம் தானே நீங்க? சப்போர்ட்ல ஸ்பின்னிங் டாப் வந்துச்சுனா எப்படி சார் வெயிட் பண்ணலாமா இல்ல எடுக்கலாம், என்ட்ரி எடுக்கலாமா சார்? வெயிட் பண்ணுங்க, அது கிரீன் பாடி க்ளோஸ் வச்சா போங்க. ஓகே சார். அதாவது இங்க பாருங்க ப்ரோ. சார் எஸ் சார், ராஜலட்சுமி தான். இந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலையே. குட். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி தான் சார் அந்த ட்ரேட் எடுத்தேன். ஏன் இவ்வளவு நாளா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல? இல்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதெல்லாம் இருந்தது, சோ அதனால பண்ணல. இப்பதான் ஒரு 4 டேஸா பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல. 1 lakh ப்ராஃபிட்டா? எஸ் சார், தேங்க் யூ வெரி மச் சார். சரி, இப்ப ஸ்பின்னிங் டாப் கேட்டீங்கல்ல, இது பாருங்க, புரியுதா? புரியுது சார். ரெட் ஸ்பின்னிங் டாப் இப்படி மூவ் பண்ணிருக்கானா, இப்ப இதுல நான் ரெட்டோட ஓபன்ல வைக்கிறதா ஸ்பின்னிங் டாப்ல வைக்கிறதா டவுட் வருமா? ஆமா சார். அப்ப இது ரெண்டையும் நியர்பைல பாருங்க. நியர்பைல இருந்தா ரெட்டோட ஓபன்ல வச்சிருங்க. புரியுதா? ஓகே, தேங்க்ஸ். அவ்வளவுதான். இஃப் இன் கேஸ் மிடில்ல வந்துச்சுனா சார், நான் அத லெவல் இப்ப அடுத்து ஒரு கிளாஸ் கேட்டாங்கல்ல, லெவல் வரைஞ்சு சொல்லி கொடுங்கன்னு கேட்டீங்கல்ல, அப்ப அதை சொல்லித்தரேன். நோட் பண்ணிக்கோங்க சரியா, உங்க டவுட்டை நோட் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸ்ல நான் சொல்லித்தரேன். ஓகே சார். இதுல வந்து அந்த சப்போர்ட்ல வந்து ரீடெஸ்ட் எடுக்காதா சார்? ஆமா. இதா இல்ல ரைட் சைடுல சார், இதா சப்போர்ட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதாவது இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஸ்விங்கு சிங்கிள் ஸ்விங்கா வர்றப்ப இவன் இறங்கிக்கிட்டே போவான். எப்போ ஒரு மார்க்கெட்டு இப்படி வந்து இப்படி போறப்ப இது கிளிக் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஓகே சார்.
ஆல்ரெடி ஒரு ஸ்விங் கட் ஆகல, மறுபடியும் இங்க பை ஆகி மேல ஏறுதுல, அப்ப இது என்ன ஒர்க் ஆகும். இப்படி கட் ஆகி இப்படி வந்தா இது ஒர்க் ஆகுது. ஓகே சார், டபுள் பாட்டம் மாதிரி. எஸ் எஸ் சார், ஓகே. ராஜலட்சுமி மேடம், சார் சொல்லுங்க சார். இப்ப 4 நாளா இந்த ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்களே, எந்த ரூலை ஃபாலோ பண்றீங்க? இல்ல, இது ஒரே நாள்ல எடுத்த ப்ராஃபிட்டா? ஓகே. நான் ஆக்சுவலி வந்து நீங்க அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி எடுத்தீங்க இல்லையா, பிரேக் அவுட். ஆமா. லைக் அந்த விக் வந்தா கீழே வந்து ம். அந்த கான்செப்ட் வச்சு எடுத்தேன் சார். அத மட்டும் ஃபாலோ பண்ணி அதை மட்டும் ஃபாலோ பண்ணி இப்ப நான் எடுத்துட்டு இருக்கேன். சரியா? ஓகே, குட். ஓகே. புரியல சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எந்த கான்செப்ட் சார்? ஒரே டவுட் சார், அவங்க எவ்வளவு பாயிண்ட்? இல்ல அது எங்க பாருங்க, அவங்க நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட அவங்க பிரேக் அவுட்ல எப்படி எடுக்கணும்ன்றத சொல்லி எடுத்துட்டாங்க. சரியா? உடனே எந்த கான்செப்ட் கேட்காதீங்க. நாளைக்கு எடுக்க போறதுதான் ஒரு கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட். இன்னும் இந்த மேடம் வந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொல்லட்டும். சரியா? ஜஸ்ட் ஒன் டே இட்ஸ் நாட் அ பிக் ப்ராஃபிட். ஓகே, ஐ விஷ் யூ மோர், யூ மேக் அ ப்ராஃபிட் மேம். சரியா? தேங்க்யூ சார். ஓகே சரி, இப்ப நான் வந்து என்ன கண்டிஷன் சொன்னேன்னா, ஒரு கிரீன் பாடி, அதுக்கு மேல உள்ள விக்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஆங்கிள் வர்றப்ப அதை படிக்கணும். இப்ப இதே வந்து நார்மலா ஒரு கேண்டில் பிரேக் அவுட் இதே இடத்துல இப்படி இருக்கு, விக் இப்படி இருக்கு. சரியா? இப்ப என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் இப்படி என்ன பண்ணுவோம்? டிராப் பண்ணுவோம். தப்பே கிடையாது. கரெக்டா? இத ஆன் ஸ்பாட் ஸ்பீட்ல இப்படி விக் அடிச்சானா இங்க கிளிக் பண்ணுங்க. இதுவே இதுக்குள்ளேயே 2 கிரீன் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இது என்ன பண்ணணும்? மறுபடியும் இங்கதான் என்ட்ரி போடணும். இப்ப இதுக்குள்ளேயே 2 கிரீன் பாடி இருக்குன்னா மறுபடியும் இங்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டு அப்புறமா தான் ஏறணும். புரியுதா சார்? இவன் ஏறலைன்னா கீழே இறங்கிட்டானா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் ஏறாம கீழே இறங்குறானா இந்த லெவல் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கான்னு அர்த்தம். இவன் ட்ரிகர் பண்ணிட்டு ஏறானா இந்த லெவல், இந்த கேண்டில் ஈக்குவலான ஒரு சப்போர்ட்ல இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சதா? ஓகே, இங்க என்ன பண்ணிருக்கேன்? ஒரு லெவலை டிராப் பண்ணி ஸ்ட்ராங் பையர் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. இங்க என்ட்ரி போட போறேன். கரெக்டா? ஓகே, இப்ப இதுல என்ன பண்றேன்? இந்த கேப்புக்குள்ளேயே 2 கிரீன் பாடி வச்சிருக்கேன். மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா இங்கதான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். பட் இங்க பிளேஸ் பண்றது இந்த ட்ரெண்ட் ஈக்குவலான ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா இல்ல ஈக்குவலான சப்போர்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, பட் ஸ்ட்ராங் பையர் தான், மேல விக் இருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை என்ன பண்ணணும்? பார்க்கணும். நான் இந்த ஜூன் பேட்சுக்கு ஜூன் பேட்சுக்கு இப்ப ஆல்ரெடி யார் யார் வந்திருக்கீங்க? ஜூன் பேட்ச் ஆல்ரெடி புக்கிங் பண்ணிருப்பீங்க. ஸோ இது ஜூன் பேட்ச் நான் வந்து ஸ்பெசிஃபையா ஒரு பிபிடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் டிராப் பண்ணி கொடுக்கறத ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிளோட போன பேட்ச்லயே கேட்டாங்க. ஸோ இந்த பேட்ச்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பிபிடிஸ் கிட்ட அந்த பிபிடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் இந்த ஜூன் பேட்ச்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். சரியா? ஸோ இதுதான் விஷயம். ஸ்ட்ராங் பையர், செல்லிங் ப்ரெஷர் இருக்கா, இந்த கேப்புக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. சரி சார், இந்த இடத்துல ஸ்பிளிட் ஆகி போன கேண்டில் ரெட் பாடியும் ஸ்பிளிட் ஆகி தான் வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிளிட் ஆகி போற கேண்டில் ரிவர்ஸ்லயும் ஸ்பிளிட் ஆகி தான் வரணும், ஸ்ட்ராங்கா வரக்கூடாது. எப்படின்னா இது டிராப் பண்ணி இது விக் மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி இது ஸ்பிளிட் ஆகி போய் ஸ்பிளிட் ஆகி வருது. இது இந்த டிசைன் ஓகே, பக்காவான பை சைடு. ஆனா அதுவே எனக்கு இப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இங்க எடுத்து விட்டுருங்க. இந்த இடத்துல என்ட்ரி போடாதீங்க. ஓகே, இப்படி ஸ்ட்ராங்கா வர்றப்ப இந்த இடத்துல என்ட்ரி போடாதீங்க. அந்த இடத்துல என்ன கேண்டில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த இடத்துல மார்க்கெட் சைடு வேஸ்ல இருக்குன்னா அங்க கேண்டில் எடுக்காதீங்க, ட்ரேட் எடுக்காதீங்க, எதுவுமே பார்க்காதீங்க. இங்கதான் என்ட்ரி. புரியுதா? ஸ்லோவா போற கேண்டலுக்கு ஸ்லோ ரிவர்சல் கொடுத்தா அது ஹை ரிவர்சல் ஆகும். ஸ்லோ ரிவர்சலுக்கு ஒரு ஹை ரிவர்சல் கொடுத்தா அது என்ன பண்ணுவோம்னா பாட்டம் போய் ட்ரிகர் பண்ணிட்டு தான் மேல வரும். அப்ப இந்த இடத்துல வர்ற லாஸை நம்ம என்ன பண்ணணும்? ஃபேஸ் பண்ணணும். ஸோ இந்த கேண்டில் இங்க இப்படிதான் படிக்கணும். புரியுதா? எத்தனை டைமென்ஷன் சொல்லியிருக்கேன்? 1 2 3 4 புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க.
எடுத்து வச்சுக்கோங்க. நான் போய் வாட்டர் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி வெபினார் லான்ச் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது அலௌடு கிடையாது. மேபி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நான் வெபினார் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 an hour உட்காந்து நம்ம பேசலாம், பாண்டிச்சேரியில இருந்தீங்கன்னா. சரியா சார்? இப்ப ஹை ரிவர்சல்னா ஸ்லோ எப்படி சார் இது வரும்? இப்ப இது ஸ்ட்ராங்கா இருக்கான்ல, இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப இதை பிரேக் பண்ணதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதனால இங்கதான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். சரியா? அந்த ஸ்ட்ராங் செல்லர் பக்கத்துல இந்த கேண்டில் அது பக்கத்துல ஸ்ட்ராங் பையர் மறுபடியும் வந்தாங்கன்னா அது உடனே பை பண்ணிருங்க. உடனே பை பண்ணிருங்க. உடனே போட்டானா உடனே பை பண்ணீங்க. இது க்ளோஸ் வைக்கணும் கூட அவசியம் கிடையாது. உடனே எடுத்துருங்க. ஓகே. அதுவும் கீழே விக்கோட வந்தா இன்னும் அல்டிமேட். கேண்டில படிக்கிறது இதுதான். வெறும் கிரீன் கிடையாது, இவன் விக்கு வச்ச கிரீன். உடனே என்ட்ரி போட்டு அடுத்த டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே சார். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ரீடிங்ன்றது ஐ திங்க் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டா தெரியும். நீங்க கேண்டில் ஸ்டிக்ஸ் ரீடிங்ல இம்ப்ரூவைஸ் பண்றீங்களா? இதை நான் எல்லா ஃபார்முலாவையும் நான் சொல்லணும் அவசியமே கிடையாதுல்ல. நீங்களா இம்ப்ரூவைஸ் பண்ணிருவீங்க. ஏன்னா ஒரு ஃபார்மெட்ல உள்ள வந்திருப்பீங்க February Marchல. ஸோ இது இந்த டிசைன்ல தான் வரும்ன்றத நான் இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா நான் 100 எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா? என்ன பண்ணலாம்? இப்ப இந்த ஸ்ட்ராங் ரிவர்சலுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வித் ரெட் பாடி வச்சிருக்கேன். இந்த கேண்டில் வர்றதுக்கு முன்னாடி நான் டோஜி வச்சாலே அந்த ட்ரெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முன்னாடி என்ன பண்றேன், ஒரு டோஜி, அந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் ஸ்டாப் ஆகுது. டோஜி ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் இந்த கிரீன் வந்தா இன்னும் சூப்பரா போவான். ஏன்னா டோஜி ஸ்டாப் பண்ணி மார்க்கெட் பிக்கப் ஆகுறான். ஓகேவா? சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். சரி, இப்ப செல்லிங் பிரஷர் வித் செல்லர், பையிங் பிரஷர் வித் பையர், அடுத்தது பையர் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணலாமா சார்? அப்படி வெயிட் பண்றதாமா இங்கே எடுத்துக்கலாம்? இல்ல, இங்க இந்த இடத்துல எடுத்துடலாம் சார். இந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. அழகா நீங்க ட்ரேட் எடுத்துடலாம். ஓகே சார். ஏன்னா இது வந்து இமிடியேட்டான ரியாக்ஷன்ஸ். நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போலாமா? கிரீன் கலர் கேண்டில் வந்து விக்கெச்சு வந்தானா அது அல்டிமேட்டா கீழே இறங்குவானா சார்? இல்ல ஸ்ட்ராங்கா மேல போகணும் சார்? மேலதான் சூப்பரா போகும். சார் நான் மேல போறது சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இதுல நீங்க கீழே வர்றதை பத்தி பேச நினைக்கவே கூடாது. மேலதான் போகும். சரி சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இப்ப இந்த கண்டிஷன் இங்க பாருங்க. இந்த கண்டிஷன் டிரா பண்ணிருக்கேன்ல, இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இப்படி இருக்கு. ஒரு வேலை உங்களுக்கு மார்க்கெட் இப்படி சரி மேல ஓபன் பண்ணி இப்படி இருக்கு. இப்படி வச்சுட்டான். அதாவது ஸ்ட்ராங் பை ஸ்ட்ராங் இப்படி வச்சுட்டான்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிரான்சாக்ஷன் மேலதான் நடக்குது. அடுத்து என்ன பண்ணுவான்னா ஓப்பன் க்ளோஸ். இப்படி போவான். பதறக்கூடாது. ஸ்ட்ராங் பையர் ஒரு ரெட் பாடியோட ரிவர்ஸ் உடனே பதறிடாதீங்க. பாக்ஸ்க்கு மேலதான் ட்ரேட் நடக்குது. வெயிட் ஃபார் ஒரு டோஜி, ஒரு ஹேமர், ஒரு ஸ்பின்னிங் டாப், இந்த மாதிரி கேண்டில் வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. அப்புறம் மார்க்கெட் ஏறுவான். நீங்க இந்த இடத்துல எமோஷனா எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பிளான் பண்ணிருக்கேன். ஐ எம் கோயிங் டு இதுலதான் நான் எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். இதுலதான் நான் ஒர்க் அவுட்டும் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதை நெக்ஸ்ட் வீக் நான் மறுபடியும் சொல்றேன். இதெல்லாம் நான் என்னோட விருப்பப்பட்டு எக்ஸ்ட்ராவா சப்போர்ட் பண்றேன். ஓகே, ஸோ இதுக்கு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நான் சப்போர்ட் பண்ண ரெடி. ஓகே, அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன் சார். ஆனா மணி போடல சார்.
ட்ரேட் அக்கௌண்ட் ஐ மீன் அதுல ஃபண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் அதுல ஆக்சஸ். மறுபடியும் சொல்றேன் சரியா. சரி இப்ப அடுத்து பாருங்க, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். மேல விக் இருக்கிறது ஜிபுல ஓபன் பண்ணியிருந்தா ஓகே அதுல சார். நமக்கு கீழே ஜிபுல, ஏஞ்சல் ஒன்ல, என்ரிச்ல அண்ட் தென் மார்னிங் வந்து ஏஞ்சல்ல இருக்கான்னு கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்ல. ஆனா ஜிபுல இருக்கு எனக்கு. ஏஞ்சல்ல பாத்தீங்கன்னா அந்த நியூ ஃபெசிலிட்டி ஒன்று வந்திருக்குல்ல, அதனால அன்னைக்கு அவரு கூட அதுல பண்ணிக்கலாம் சார். நீங்க ஹேமாவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி சார். சொல்லுங்க சார். இந்த ஜூன் பேட்ச்ல இந்த குரூப்ல அலோட் இல்லையா? எது இந்த ட்ரேடிங் குரூப்ல ஜூன் பேட்ச்க்கு நான் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டேன் உங்க லிங்க் வச்சு. பட் ஆனா ஹேமா சொன்னாங்க ஜூன் பேட்ச்க்கு நோட் அலோட். இல்ல அது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா இந்த ஆக்டிவிட்டில அலோவ் பண்ணுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஆட் பண்ண முடியாது சார். ஏன்னா அவங்க they don't know how to trade. சார் அது மாதிரி 20 பேர் தான் அலௌடுன்னு சொன்னாங்க சார். அதனால பண்ண முடியாம இருக்குங்க சார். சரி நான் இது அப்புறம் பேசலாம். நீங்க ஹேமாட்ட பேசுங்க. ஓகே. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கிரீனு. ஸோ இதுல வந்து கீழே அண்ட் தென் மேல இது 3 கேட்டகரி தான் பார்த்துருக்கோம். இது 3த்துக்கும் இப்ப எவ்வளவு கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம் கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை எழுதிருக்கீங்க நீங்க? சார் தெரியல, நிறைய எழுதிருப்பீங்க. அதை நீங்க அப்படியே மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இப்ப கீழே ஹேமர் இந்த மாதிரி ஓகே இப்படி இருக்கு. இந்த ஹேமர் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மார்க்கெட் சப்போர்ட் மார்க்கெட் வந்து இப்படி இருக்கு. அடுத்த நாள் மார்க்கெட்டு இங்க முடிஞ்சிருக்கான், டைரக்டா கேப் டவுன்ல இப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி இருக்கு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண வேண்டியது என்னன்னா, ப்ரீவியஸ் பையர் லெவல்ல மார்க் பண்ணிருப்பீங்கல்ல, அதுக்கு உள்ள ஓபன் பண்ணி அதுக்கு உள்ள க்ளோஸ் வச்சிருக்கான்னு பாருங்க. ஓப்பனும் க்ளோஸும் உள்ளதான் இருக்கணும், ரொம்ப முக்கியம். விக்கு கீழே இருக்கணும், ஓப்பனும் க்ளோஸும் உள்ளதா இருக்கணும். அண்ட் தென் இப்படி இருந்தாலும் அலௌடு தான், இப்படி இருந்தாலும் அலௌடு தான். ஓகே. அண்ட் தென் இப்படி இருந்தாலும் அலௌடு தான். இந்த ஓப்பனும் க்ளோஸும் எப்படி இருக்கணும்னா, எனக்கு உள்ள இன்சைடு இருக்கணும். ப்ரீவியஸா மார்க்கெட்டு இறங்கி இப்படி பை ஆகி போயிருப்பானா இந்த மாதிரி. அப்ப இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி கேண்டிலுக்கு நோ நீட் வெயிட் ஃபார் செகண்ட் கேண்டில். இமிடியேட்டா என்ன பண்ணுங்க, இதையும் மார்க் பண்ணுங்க, இதையும் மார்க் பண்ணுங்க. இங்க போட்டாலும் என்ட்ரி ஓகே தான், இங்க போட்டாலும் ஓகே தான். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான்னா இதை மட்டும் ட்ரிகர் பண்ணிட்டு ஏறிடுவான். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், சேஃபர் சைடு க்ளோஸ்ல என்ட்ரியை போட்டு என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் வைக்க வேணாம். அடுத்த கேண்டில் என்ன பண்ணுவான், ஈஸியா ஃபார்வர்ட் ஆகும். ரெட் வந்தா இந்த சப்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஹிட் அடிச்சுட்டு ஏறிடுவான், நீங்க ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஈஸியா பிக்கப் ஆகும் இந்த கேண்டில். ஏன்னா ப்ரீவியஸ் பையர் ஏரியால ஒரு பையிங் ப்ரெஷர் வருது, அதோட ஓப்பன் அண்ட் க்ளோஸும் உள்ள இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா சூப்பரா மேலதான் போவான். சரி ஒருவேளை இன்சைடு வந்தா என்ன அர்த்தம், ஓகேவா? இப்ப இப்படி இருக்குல்ல, இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது அப் டு பக்காவான பாட்டம்ல இருக்கு, பக்காவான சப்போர்ட்ல மார்க்கெட் இப்படி வந்தா இதெல்லாம் கண்டிஷன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் உள்ள இருக்கணும், விக்கு கீழே எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஓகே. பட் எனக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மூணு விதமா போட்டிருக்கேன். ஒரு மீடியம் போட்டிருக்கேன், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா போட்டிருக்கேன், இந்த மாதிரி போட்டிருக்கேன். சரியா? இது சப்போர்ட்லயா சார்? ஆமா இது சப்போர்ட். ஓகே. இப்ப எனக்கு இதே வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்ல இப்படி இருக்கு, இந்த இடத்துல இப்படி ஹேமர் இப்படி வருதுன்னா இதை நீங்க வேலிடா எடுத்துக்கிறாதீங்க. இது வந்து ஒரு ஹேமர் கிடையாது, ஒரு ஹேங்கிங் மேன். ஓகே. மார்க்கெட் ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ட், இந்த இடத்துல இப்படி ஹேமர் வருதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா புரிஞ்சுக்காம பண்ணுவோம். ஹேமர் தானே வந்திருக்கு சார் சொல்லியிருக்காருன்னு சொல்லி. ஆனா மார்க்கெட்டோட லெவல் தெரியாது. இது ரெசிஸ்டன்ட் இது சப்போர்ட்னே ஃபர்ஸ்ட் தெரியாது, கேண்டில் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதை பார்த்துட்டு மறந்துடுவோம். அதனால ஹேமர்ன்றது சப்போர்ட்ல வந்தா அது அக்ரெசிவா இருக்கும். அண்ட் தென் நாளைக்கு மணி சார் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷனும் என்ன இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி தான். ஜஸ்ட் அ மினிட் உங்களுக்கு ஷோ பண்றேன். See,
லாஸ்ட் 5 days ப்ராஃபிட் இது, சரியா? அதுக்கடுத்து அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பேசியிருக்கேன், நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 30 minutesல தான் பாக்குறாரு சார். ஓகே, 30 minutesல பாக்குறாரு. அவர் சொல்ற விஷயங்கள் என்னன்னு பாருங்க. ஹையர் ஹை ஹையர் லோ அண்ட் லோயர் ஹை லோயர் லோ, திஸ் ரிப்பீட்ஸ் எவ்ரி 30 minutes. ஓகே, அதாவது ஏதாவது ஒரு கன்சால்டேஷன்ல நீங்க நல்லா நம்ம ஈஸியா பிரேக் பண்றப்ப ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும்ன்றத ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே, $1,500 லாஸ்ட் 1 week, லாஸ்ட் 5 days ப்ராஃபிட். கரெக்டா? புரியுதா? ஸ்கேல்பிங் $430, $250. ஓகே, அதாவது ஷேர் பண்றாரு, என்னென்னலாம் பண்றேன்றத ஷேர் பண்றாரு, நானும் அவருக்கு பேசுறேன். ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்றப்ப அவரால் என்ன பண்ண முடியுதுன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்ணி மார்க்கெட்ல என்ன பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ண முடியுது. அண்ட் தென் டெஸ்லா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாரு. ஓகே, டெஸ்லா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாரு. ஸோ நிறைய ஹோம்ஒர்க் பண்றாங்க, சும்மா கிடையாது. ஏஜ் எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் 53, அரௌண்ட் 25-30 பீப்புள்ஸ். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்றது மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே தோணும்ல, கரெக்டா? ஏஜ் 53பா, பர்ஃபார்மன்ஸ் பிரியல், பர்ஃபார்மன்ஸ் பேசணும். அருண் சார் நாளைக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறாரா? நாளைக்கு நான் கேட்டிருக்கேன், சரியா? ஓகே, பிகாஸ் எனக்கு மீட்டிங் எப்பவுமே இருக்குது. நீங்க வைக்கிற டைம் ஃபுல்லா மீட்டிங், நான் வந்து லேட்டா தான் ஜாயின் பண்றேன். ஸோ பார்க்கவே முடியல நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி. நாளைக்கு தயவு செய்து நான் கன்ஃபார்ம் பண்ணா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தான், மேபி நீங்களும் யூஎஸ்ல தான் இருக்கீங்க. டெஸ்லா மட்டும்தான் அடி பிரிச்சு மேயறாரு. அதுதான் வேணும். நான் உங்களுக்கு இன்னொரு இது கேட்டேன், நீங்க சொல்றேன்னு சொல்லிருந்தீங்க. கேட்டிருக்கேன். அதனால மொத்தமே எனக்கு யூஎஸ்ல 5 பேர் தான். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நியூ ஃப்ரம். ஸோ நான் கன்ஃபார்ம் பண்றேன், ஏன்னா எல்லாருமே பிஸி ஷெட்யூல்ல இருப்பாங்க. அது கம்ஃபர்டபுளா எனக்கு ரிப்ளை வருமானது தெரியாது. நான் அப்டேட் பண்றேன். பட் இந்த செஷன் நாளைக்கு இருக்கான்றதையும் நான் நாளைக்கு ஈவினிங்குள்ள நான் சொல்லிடுவேன், சரியா? ஓகே, ஒரே ஸ்டாக் தான் பண்றாங்களா சார்? ஒரே ஒரு ஸ்டாக் தான். நல்லா பாருங்களேன், ஒரு ஸ்டாக் தான் பண்றாரு, டெஸ்லா. ஓகே, நம்ம டெய்லி இன்னைக்கு ப்ராஃபிட் நாளைக்கு லாஸ்ன்ற விஷயங்கள் தாண்டி அபிஷியலா ஒரு பிஎல் ஸ்டேட்மெண்ட் சொல்றப்ப நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க முடியும்ன்றீங்க. நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீங்க என்ன கொஸ்டின், நீ யார் என்னை கேட்கறது? அந்த மாதிரி ஒரு தில்லு வரும், அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் வரும். அட் த ஏஜ் ஆஃப் 53 சார், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் சார். ஓகே, இல்ல ஓகே, அஸ் அ மென்டரா போய் நான் நீங்க எவ்வளவு பண்றீங்கன்னு கேட்க மாட்டேன். அது அவரோட விஷயம், அப்படி கேட்க சார். அதாவது அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோ பாக்குறது, அதுக்கு சொல்றேன். கண்டிப்பா. இப்ப நாளைக்கு அவர் வருவார்ல, நாளைக்கு அவர் லைவ் வருவார்ல, அப்ப நீங்க எப்படி எவ்வளவு நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும் சார்? நான் இப்பதான் ஓபன் பண்ணிருக்கேன், எக்ஸ்நெக்ஸ்ல ஒரு டம்மி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். ஸோ இப்ப நான் இப்ப இதுல ட்ரையல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் நான் நேற்று எடுத்த ட்ரேடு. ஸோ ஜஸ்ட் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, பார்த்துட்டு நான் சொல்றேன், சரியா? ஸோ நாளைக்கு இருக்கும். அதனால ஏஜ்லாம் ஒரு ஃபேக்டர் கிடையாது, அனுபவம், மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிற விஷயம், சரியா? இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் கான்செப்ட். ஸோ நான் ஒரு விஷயம் ஷேர் பண்றப்ப அதை ஃபில்டர் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி இதுதான் பெஸ்ட் எனக்கு அப்படின்னு ஒரு அவுட்புட் வந்து கொடுக்குறாரு பாருங்க. 53 வயசு ராமமூர்த்தி சார், வாட் ஹேப்பன் டு யூ? சார் ஒரு டவுட் கேட்கல சார், லைன்ல வரேன் சார். கேளுங்க சார். உடனே சார் அவரோட சொன்ன பிளாக் சாட்டிங் ஒரு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்ல, எனக்கு உங்க சைடு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீங்க கரெக்டா காமா இருக்கிற இடத்துல கேளுங்க, சரியா? சார் சார், இந்த ஒரு கொஸ்டின் உங்களை கேட்கலாமான்னு தெரியல சார். எல்லாமே தெரிஞ்சு நீங்க ட்ரேட் பண்றது எப்படி இருக்கும்? உங்களோட பிஎல் ஸ்டேட்மெண்ட்லாம் அதை காட்ட முடியுங்களா சார்? பார்க்கலாமா? ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்குற ஆளே அப்படின்னா. இல்ல அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்ப நான் ஷோ பண்றேன். சீக்கிரமா ஷோ பண்றேன், சரியா? அதெல்லாம் பண்ணிருந்தீங்களா சார்? அது திருப்பியும் ப்ரொவைட் பண்ற நீங்க எப்ப வரும் சார்? அது எது புரியல? ஏற்கனவே முன்ன பை செல் சிக்னல் ப்ரொவைட் பண்ற மாதிரி முன்ன ஒரு இது கொடுத்துருந்தீங்க. இல்ல, நான் அதை வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்ப ஆல்கோ ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இப்ப ஆல்கோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுல கொஞ்சம் கோடிங்ல பிஸியா இருக்கேன். ஸோ அதுல கொஞ்சம், ஏன்னா நான் இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி எனக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னா நான் அதை அது ஃபைன் டியூன் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்றேன்.
சரி. அது ஆக்சுவலி எனக்கு அதுல ப்ராஃபிட்டும் இருக்கு லாஸும் இருக்கு சார். சம்டைம்ஸ் பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கரெக்டா ட்ராக் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்டா இருக்காங்க. அது வந்துச்சுன்னா எங்களை மாதிரி ஒர்க்கிங் பீப்புள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அது தீபாவளிக்குள்ள முடிச்சிருது சரியா, ஏன்னா இப்பதான் நான் கோடிங் போட்டுட்டே இருக்கோம், முடிச்சுட்டு நான் சொல்றேன், ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு அது. ஓகே ஓகே சார். சார் செமி ஆட்டோமேட்டிஷனா பண்ணா கரெக்டா வருமா சார் பிகினர்ஸ்க்கு? இல்ல சார், இவங்க அந்த அளவுக்கு பிகினர் அந்த அளவுக்கு இன்னும் அதெல்லாம் டெவலப் பண்ண மாட்டாங்க சார். அப்படியே ஒரு வாரத்துக்கு வந்து ஓகே ஓகே ஓகேன்னு வாங்க, அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் ஆன. ஹேமலதா மேம் எதுக்கு 2 ஐடியில இருக்கீங்க? ஆக்சுவலா என்னோட ஒரு இதுல மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இல்ல மேம், ஒரு சோ ஐடி தான் அதனால ஒரு ஐடி தான் மேம் ஒரு allowed. ஐடி நீங்க எஸ், இப்ப இது பாருங்க 262 இருக்காங்க. நான் இது ப்ரொஃபஷனலா வாங்கி வச்சிருக்கேன். இந்த ஐடிக்கு வந்து 500 தான் அலவுடு. இப்ப நீங்க 2 போட்டீங்கன்னா அப்படியே டபுள் ஆச்சுன்னா 500 ரீச் ஆயிரும். இப்போ உங்களுக்கு அலோவ் பண்ணா எல்லாரும் கேட்பாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் அந்த ப்ராப்ளம் சீக்கிரமாவே சால்வ் பண்றேன். ஓகே, இப்ப இங்க பாருங்க, ஹேமர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹேமர், இப்படி இருக்கு. இது பை ஆகுதுன்னா இது வேலிட், இப்படி இருந்தா வேலிட். இங்க பை ஆகுது, இது இன்வேலிட். இப்ப இன்பிட்வீன்ல வரும்ல, இப்ப இந்த இன்பிட்வீன்ல வர்றப்ப மார்க்கெட்டோட இன்டர்மீடியட் லெவல்னு ஒன்று இருக்கும், சென்ட்ரிக் லெவல்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல மார்க்கெட் ப்ரீவியஸா எங்க பை ஆகி செல் ஆயிருக்கோ அதுதான் கரெக்டான லெவல். பை ஆகி செல் ஆயிருக்கணும். இப்ப இதை நான் எடுத்துட்டு வரேன், மார்க்கெட்டு செல் ஆயிருக்கு, அகைன் பை ஆகி இப்படி இருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு ஹேமர் போடுறான்னா இது வேலிட். ஓகே, இங்க பாருங்க, செல் ஆயிருக்கு, பை ஆயிருக்கு, செல் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரெஷர் கொடுத்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்குன்னா இது வேலிட். ஓகே, இப்ப இது வந்து 24,155, இது 24,220. இப்ப இது மேல ஓப்பன் ஆயிருக்குன்னா இது வேலிடு. இதே ஹேமர் இங்க வச்சோம்னா மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் பை லெவல் இருக்கா, அப்ப இந்த ஹேமர் என்ன ஆகும்னா ரிவர்ஸ் அடிப்பான். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இங்க இருக்கு. ஓகே, இது என்ன ஆகும்னா ரிவர்ஸ் அடிச்சு இங்க ஒரு ரெட் பாடி போடுவானா, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் கேண்டிலுக்கு கீழே இப்படி ரெட் இருக்கும், ஆனா மார்க்கெட் ப்ரீவியஸா பையா இருக்கும். மார்க்கெட் அங்கிருந்து ஒன்னு கிரீன் க்ளோஸ் வச்சு அகைன் ட்ராக் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஸ்ட்ராங் பையிங் லெவல்ல வர்றது, இது ஸ்ட்ராங் செல்லிங் லெவல்ல வர்றது. இது இன்டர்மீடியட்ல வர்றப்ப நான் இந்த இன்டர்மீடியட் லெவல்ல எது எனக்கு எடுத்திருக்கானோ அதுக்கு மேல இருக்கா அதுக்கு கீழே இருக்கா, இதுக்கு மேல இருக்கிறனால அப் சைடு, இதுக்கு கீழே இருக்கிறப்ப அகைன் டவுன் பண்ணி பை சைடு. ஸோ இதுல 1 2 3ல இன்டர்மீடியட், அதே 3ல இன்டர்மீடியட் பைக்கு, அதே 3ல இன்டர்மீடியட் செல் போய் அகைன் மார்க்கெட் பை ஆகுது. இது யாருக்கு புரியல? சார் புரியல சார், ஒரு ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுங்க சார். புரியலையா? இல்ல சார். வேற யாருக்கு புரியல? இன்டர்மீடியட்ல வர ஹேமருக்கு வெயிட் பண்ணணுமா நெக்ஸ்ட் கேண்டலுக்கு இல்ல டைரக்ட் என்ட்ரியா? இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க சரியா. இது ஸ்ட்ராங்கா எடுத்துக்கோங்க. இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது இப்ப ஒரு ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷரோட ஒரு ஹேமர் இங்க வருது. இது டைரக்டா மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ட்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இங்க இருக்கு சரியா. இப்ப இதை வந்து நீங்க பையிங் ப்ரெஷர் நினைக்காதீங்க, பையர் நினைக்காதீங்க, ரெசிஸ்டன்ட்டும் பாருங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ்ல என்னதான் பையிங் ப்ரெஷர் இருந்தாலும் அது இன்வேலிடு, அகைன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப அதே வந்து இங்க இப்படி இருக்குன்னா, பையிங் ப்ரெஷரோட இப்படி இருக்குன்னா இது சூப்பரா ரேஞ்சா சூப்பரா ஃபாலோ பண்ணி போவோம். இதுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் எல்லாம் தேவை கிடையாது, செகண்ட்ல எடுத்துடலாம். ஓகே, இப்ப இது இன்டர்மீடியட்டா ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப மார்க்கெட்டு இங்க ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு சரியா. இது ஸ்ட்ராங் சப்போர்ட், இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்,
இது இன்டர்மீடியட் லெவல். ஓகே, அப்ப இந்த கேண்டில் இப்படி இருக்குன்னா இதுக்கு ஒன் மோர் கிரீன் பாடி பார்த்துட்டு ட்ரேட் உள்ள போங்க. இதே கேண்டில் இங்க பாருங்க, இங்க இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இப்ப இது என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ட் பை இதை பிரேக் பண்ணிருக்கானா, இப்படி இப்படி வச்சு இப்படி வச்சுக்கோங்க. இது ரெசிஸ்டண்டா ரியாக்ட் பண்ணிருக்கிறப்ப இந்த கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகும், இப்படி வந்து அகைன் இப்படி போக வாய்ப்பு இருக்கு. புரியுதா சார்? டவுட் கேட்டவங்க புரிஞ்சுதா? புரியுது சார். ஓகே, ஸோ இது ஸ்ட்ராங் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகுது, இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆகுது, இது இன்டர்மீடியட்ல ஓப்பன் ஆகுது, இது இன்டர்மீடியட் கீழே ஓப்பன் ஆகி மறுபடியும் மார்க்கெட் சப்போர்ட் விட்டு ஏறலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல நீங்க எல்லாம் இதுக்கு வச்சுக்கலாம். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணதும் ரெட்டும் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ஐ மீன் மார்க்கெட்டோட ஓப்பன் க்ளோஸ் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணுங்க. இது மேபி அபோவ் ஓப்பன் பண்ணாலும் என்ன பண்ணுங்க, இங்கே பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் ஒரு ரிவர்ஸ் எடுத்து ஏறதான் வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வரைஞ்சுக்கோங்க. சரி, இது முன்னாடி இருக்கிற ஸ்விங்க்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல அப்படியே எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஏப்ரல் பேட்ச்ல போட்டிருக்காங்க. எஸ், சூப்பரா போயிருக்கு. அப்ப அது இப்ப நான் கம்யூனிட்டியில போடுறேன் பாருங்களேன். அந்த கேண்டில் பாருங்களேன், ஒரே கேண்டிலுக்குள்ள 3 கேண்டில், 3வது கேண்டில்ல கீழே விக் இருக்கா, கம்யூனிட்டியில போட்டிருக்கேன் பாருங்க, தெரியுதா? 3வது கேண்டில்ல கீழே விக் இருக்கு, ஓப்பன்ல ட்ரிகர் பண்ணி சூப்பரா போயிருக்கான் பாரு. ஸோ கேண்டில ரீட் பண்ணணும், அட் த சேம் டைம் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணணும். இது ரெண்டும் கம்பைண்டா ஒர்க் ஆகிறப்ப நீங்க புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்றான் ஏது பண்றான்றது. சில நேரங்கள் புரியாது, பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமான சிலபஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா நேரமும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட் பண்ண அவசியம் கிடையாது. ஈஸியா மார்க்கெட் இருக்கிறப்ப சம்பாரிச்சுட்டு போயிடலாம். கஷ்டமான இடத்துல போய் இதுக்கு ட்ரேட் எடுத்துக்கிட்டு சார் இந்த நோட் பண்ணிட்டீங்க. நீங்க இப்ப சொன்னீங்களா சார், அதுல சார் இதுல இப்போ 3வது கேண்டில்ல சார் சப்போர்ட், இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல வந்து சப்போர்ட் லெவல் இன்டர்மீடியட் லெவல் ரெண்டுமே வந்து பாடி எபோவா இருக்கும்போது க்ளோஸ் ஆகுது வித் இது ஹேமரோட வரும்போது விக்கோட வரும்போது ஒரே சினாரியோ தான் சார். ஏன் நம்ம செகண்ட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்றீங்க இன்டர்மீடியட் லெவல்ல? இதுலயா? ஆமா சார். அதாவது இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறப்ப மார்க்கெட் பூம் பயங்கரமா இருக்கும் சார். ஓகேவா? ஓகே ஓகே. இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்கிறப்ப இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகம். இது இன்டர்மீடியட் லெவல் இருக்கிறப்ப ஒரு புல் பேக் எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இப்போ இந்த கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிருக்கீங்க சார், அந்த 3வது கேண்டில் பார்த்தீங்கன்னா டாப் சைட்ல இருந்து நமக்கு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்ற ஒரு பயம் வந்துருது. பட் ஆனா அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல் பூஸ்டப். அது எப்படி எடுத்துது சார்? அப்படி பார்க்காதீங்க சார். நீங்க ஒரு கிரீன் பாடிக்குள்ள மூணு ரெட் தானே இருக்காங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். இப்ப கீழ இருந்து போறப்ப எனக்கு 3வது கேண்டிலுக்கு கீழே விக் இருந்தா அதை ஃபோக்கஸ் பண்ணி அங்க ட்ரேட் எடுங்க சார். ஓகே. எது ஸ்ட்ராங் சப்போர்ட், எது இன்டர்மீடியட் லெவல்? இன்னைக்கு கூட நிஃப்டி 50ல அது கேண்டில் வந்துச்சு. எது ஸ்ட்ராங் சப்போர்ட் எது இன்டர்மீடியட் லெவல் கேக்குறீங்களா? கரெக்டான क्वेश्चन தான். இது ஏதோ ஒரு காமெடி ஞாபகம் எனக்கு. ஆமா, இதுல எது ஏதோ ஒரு டயலாக் வரும் சார். அந்த இமேஜ் இதோட காட்டுங்க சார். டெலீட் பண்ணிட்டீங்க. இதுல எது நல்லது? அப்படி இல்ல சார், இதுல சன் டிவி தெரியுமா? சார் இது நல்லெண்ணெயா அந்த காமெடி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ், இது நல்லெண்ணெயா? சார் சொல்லுங்க சார். சார் ஒண்ணுங்க சார், நான் டெய்லி பிராக்டிஸ் வந்து growth charting அது சரியா சார். இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி இருக்கு, மேல விக் அடிச்சிருக்கான். இறங்கி வர்றப்ப இந்த கேண்டில் ட்ரிகர் பண்ணி இப்படி இருக்கிறப்ப அடுத்து நீங்க யோசிக்கவே வேணாம் சார், இதுல என்ட்ரி எடுத்துடலாம்னு சொல்ல வரேன் சார். அதுல கிரீன் கேண்டில் மேல விக் இருக்கு சார், அது அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில் தானே வரும்னு எதிர்பார்க்கலாம். இப்ப நீங்க கேக்குற டவுட் கரெக்ட் தான். மோஸ்ட்லி 80% இது மேலதான் சார் போவான். அதுதான் சார் பயமா இருக்கு. அப்போ அது வந்தாலுமே நம்ம வெயிட் பண்ணலாம் சொல்றீங்களா அந்த கேண்டிலுக்கு?
இப்ப இப்படி இருக்குல்ல, நீங்க இன்னைக்கு இது கூட இந்த கேண்டில் நீங்க வந்துருச்சு நல்லா நிஃப்டி புரிஞ்சுக்கோங்க. இதுல மார்க்கெட் ஓபன் ஆன பிரைஸும் அகைன் ட்ரிகர் பண்ண பிரைஸும் சேமா இருக்கா? கரெக்டா? ஒரு செகண்ட் இருங்க சார். இந்த மூணாவது வீக் பையர்ல வந்து பையிங் பிரஷர் இருந்தாலே அடுத்து பை என்ட்ரி போயிடலாம்னு சொல்லியிருக்கீங்க சார். தாராளமா போகலாம். இப்ப நம்ம கம்மி ஒரு செகண்ட் இருங்க சார். இந்த பாருங்க, புரியுதா சார்? இதுதான் விஷயமே. இப்ப நீங்க மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் இந்த கேண்டில் இவங்க வின் பண்ணிருக்காங்க சார். சரியா? இப்ப இதுக்கு ஸ்டாப் லாஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு டார்கெட்டு இதை பிரேக் பண்ண அடுத்த கேண்டில். இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த கேண்டில் ஒரே துண்டு கேண்டில் சொல்லுவாங்க, ஒரே சிங்கிள் கிரீன் பாடி. இது ஸ்பிளிட் ஆகி வந்திருந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா எடுத்திருப்போம், வெயிட் பண்ணி இருந்திருப்போம். ஆனா இது என்ன பண்ணிட்டான், ஒரே கேண்டிலா கொடுத்துட்டான். வெயிட் பண்றவங்க ப்ராஃபிட் பண்ணியிருப்பான். ஆனா இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட் ரெப்ரசென்ட் பண்றது ஸ்ட்ராங் பையர் ஓப்பனிங் கேண்டில். இந்த ரெட் பாடி இந்த விக் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணாது, ப்ரீவியஸா இருக்கிற லெவல் காட்டி கொடுத்துரும். இந்த கேண்டில் பேஸ் பண்ணி நான் ப்ரீவியஸ் லெவல வச்சு சொன்னா கரெக்டா சொல்லுவேன். இது வந்து இந்த இடத்துல பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி சார். 3ஆம் தேதி யூஎஸ் டயர்ல 12 மணிக்கு வந்துருக்கு சார். இது 30 மினிட்ஸ் இங்க பாருங்க. இப்ப இங்க பாருங்க, மார்க்கெட்டு இவ்வளவு தூரம் இறங்கியிருக்கான், ட்ரிகர் பண்ணியிருக்கான். நல்லா பாருங்களேன், ட்ரிகர் பண்ணியிருக்கான், மறுபடியும் அங்க இருந்து வந்திருக்கான், கீழே விக்கு ஸ்பின்னிங் டாப் கிரீன். புரிஞ்சதா? ஸ்பின்னிங் டாப் கிரீன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எப்ப அந்த ட்ரெண்ட் இறங்கியிருக்கோ அந்த ட்ரெண்ட் கேண்டில் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு இதை கூட நான் நம்ப மாட்டேன். இது எப்ப அது க்ளோஸ் வைக்கிறோனோ அப்பதான் என்ன என்ட்ரி பண்ணுவேன்னா இதுலதான் வைப்பேன், இங்கதான் நான் வைப்பேன். இது க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் இங்க வைப்பேன். நீங்க இந்த கிரீன் கேண்டில் இப்படி இருக்குன்னு பார்த்து அவ்வளோ அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. மார்க்கெட்டு ஒரு 4 தடவை சஸ்டெயின் பண்ணி ரெட்டு போட்டு மார்க்கெட் நியர்பைல சப்போர்ட் இருக்குனால மறுபடியும் ரிவர்ஸ் கொடுக்குறாங்கல்ல, இந்த கேண்டில் இப்படி இருக்கிறப்ப மறுபடியும் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் வந்து இந்த இடத்துல சஸ்டனே ஏறுறதுக்கும் அப்ப டபுள் பாட்டம் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அகைன் க்ளோஸ் வைக்குதா, அகைன் அந்த கேண்டில் வின் பண்ண இந்த ப்ரீவியஸா இந்த ரெட்டு கீழே இருக்கிற விக்ல என்ன பண்ணுங்க, என்ட்ரி பிளேஸ் பண்ணுங்க. சிம்பிள். அண்ட் தென் இதை இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது, வேற ஆங்கிளையும் ஃபாலோ பண்ணலாம். நான் இந்த இடத்துல இப்படி ட்ரா பண்ணிருக்கேன், இந்த இடத்துல வேற மெத்தடையும் ஃபாலோ பண்ணிருப்பேன். இங்க பாருங்க, இதை வந்து அப்படி எடுத்துட்டு வந்திருப்பேன். அண்ட் தென் இதை எப்படி எடுத்துட்டு வந்திருப்பேன், இப்படியும் எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்ப மார்க்கெட்டுக்கு அடுத்த வீக் எப்படி பண்ணுவீங்க, இப்படி வைப்பீங்க, இப்படி வைப்பேன். ஏன்னா ட்ரிகர் பண்ண லெவலுக்கு காமன் வீக். ஸோ வச்சுட்டே போகலாம் நம்ம. சரி, நான் இதை அடுத்த நெக்ஸ்ட் வீக் நான் லெவல் எடுக்கிறப்ப ட்ரா பண்றேன். சரி, இப்ப நான் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ ஹேமர் வேற வேற ஆங்கிள் வச்சு நம்ம பார்த்தோம். புரிஞ்சுதா? இல்லையா? சரி சொல்லுங்க ராமமூர்த்தி வான்மீக, சொல்லுங்க சார். அந்த இமேஜ் மட்டும் கூட காட்டுங்க சார். ஒரு ஜெனரலா சார் டவுட் எனக்கு, அதுக்கு கிளாரிஃபை பண்ணதான் கேட்கிறேன் சார். கேக்குதா சார்? கேளுங்க சார். நான் டெய்லி கோ சாட்டிங்ல தான் சார் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது சரியா இருக்குமா சார்? அது பண்ணுங்க. இல்ல இங்க பாருங்க, கோ சாட்டிங்ல பண்றீங்கல்ல சார், அது வந்து நீங்க மார்க்கெட் முடிஞ்சு பிராக்டிஸ் பண்றீங்க, கரெக்டா இருக்கா இல்லன்றத செக் பண்றீங்க, அதுல தப்பு கிடையாது. ஆனா நீங்களா கட் பண்ணி நீங்களா செக் பண்ணுவீங்களா இல்ல வேற யாராவது வச்சு கட் பண்ணிட்டு நீங்க போய் செக் பண்ணுவீங்களா? இல்ல சார், அதுல இருக்கிற அந்த கேண்டில்ஸ் எல்லாம் என்னென்ன பேரு, என்னென்ன இடத்துல இருக்கு, இது வித்து எங்க இருக்கு, பையிங் பிரஷர் எங்க இருக்குன்னு நான் செக் பண்றேன் முடிஞ்சதை வச்சு. அதுக்கு ட்ரேடிங் வியூல செக் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு கோ சாட்டிங் போகணும்? கோ சாட்டிங் வந்து சார், அது வந்து ஒரு பார் ரிப்ளே எக்ஸசைஸ் சார். ஓகே சார், இப்ப இங்க பாருங்க, இப்ப இப்படி இருக்கு, உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். சரி, இப்ப நான் என்ன பண்றேன்,
சார் இதுக்கு அடுத்து என்ன சார் நடக்கும் சொல்லுங்க சார். அப்படின்னா நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க சார். ஏன்னா நீங்க தான் பாத்துட்டீங்களே. அருண் சார் அதுலயே வந்து ரேண்டம் கேண்டில் பால் இருக்கு அதை செக் பண்ணி பாருங்க. சார் அது கொஞ்சம் பண்ணலாம் சார். அந்த பிரைஸ் வந்து பண்ணலாம் சார். சார் அந்த பிரைஸ் மினிமைஸ் பண்ணோம்னா சிங்கிள் லைன் ஆயிடும் சார். ராமமூர்த்தி சார், அதாவது கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடி யாரு முன்னாடி முன்னாடி நின்றுகிட்டே கண்ணை திறந்துன்னா அது எப்படி சார் தெரியும்? சார் நான் ஒன்று சொல்றேன் சார். சார் அந்த பிரைஸ்ல மினிமைஸ் பண்ணோம்னா இந்த லைன் ஃபுல்லாமே சிங்கிள் லைனா மாறிடும் சார். பார் எல்லாமே. அப்படியா? அப்படி அப்ப அவருக்கு தெரியல. நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணி முடிச்சுக்கிறேன். ராமமூர்த்தி சார் கேக்குதா? கேக்குது சார். நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டுல யாரோ இருந்தாங்கன்னா நீ இந்த சார்ட் நீங்க இந்த சார்ட்டை கொடுத்து இதுல எங்கனாலும் இந்த லெவலை இப்படி கட் பண்ணி வச்சுட்டு என்னை கூப்பிடு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்ப லெவல் டிராப் பண்ணிட்டு இது என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், இது எக்ஸிட் இப்படிதான் செக் பண்ணணும். நீங்களே கட் பண்ணி பாத்தீங்கன்னா அது லெவல் தெரியும். நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. அப்புறம் என்ன பண்ணுவோம்? சரியா தான் சொல்லுவோம். சரியா சொன்னா நம்மளே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். அருண் சார் இன்னொரு ஐடியா அவரே பண்ணலாம். அது எப்படின்னா கட்மா யாருக்கு வேணாம், அதுலயே வந்து ரீப்ளேல வந்து ரேண்டம் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரேண்டம் அதுவே ஒரு சார்ட் கொடுக்கும். சோ அதுல இருந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அது எப்படி போறது இங்க ரிப்ளேல? ஒரு நிமிஷம் இருங்க. அது அப்கிரேட் வெர்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. சார் பிரைஸ் மினிமைஸ் பண்ணி பாருங்க சார். அது ஒன் லைனா மாறிடும். பார் ரிப்ளே கொடுத்தா உங்களுக்கு செலக்ட் பார்னு கீழ வரலையா? இல்ல இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தானே. ஓகே நான் பெய்ட் வெர்ஷன். சார் இன்னைக்கு ஒரு டவுட் சார் நிஃப்டில. சார் நிஃப்டி 50 இன்னைக்கு ஓபன் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட் பிரேக் பண்ணிருக்கு பாத்தீங்களா? அது மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ண இடம் பாருங்க. மேல இருக்குல்ல சார், 3வது கேண்டில்ல தானே ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. ஆனா புரோக்கரேஜ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட இதுலயே ரீடெஸ்ட் பண்ணிரு. யார் இங்க வந்திருக்கானா? ஆமாங்க சார் புரோக்கரேஜ்ல. ஆமாங்க. எந்த இதுல? ஜெரோதாலயா ஏஞ்சல் ஒன்லயா? எல்லாத்துலயுமே அங்கதான் சார் வந்து. ஏஞ்சல் ஒன்ல பாருங்க சார், கரெக்டா அதே பிளேஸ்லயே வந்திருக்கோம். சரி நான் என்ன கேக்குறேன், நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருக்கேன். நான் உங்களுக்கு ட்ரேடிங் வியூ சார்ட் போடவா, புரோக்கரேஜ் ஏஞ்சல் ஒன் சார்ட் போடவா? எப்படி? புரோக்கரேஜ் சார்ட் தான் சார் பெர்ஃபெக்ட்டா. சார் புரோக்கரேஜ் சார்ட் போடுங்க சார். புரோக்கரேஜ் சார்ட் பார்த்தா இன்னைக்கு சூப்பரான என்ட்ரி அதுலயே எடுத்துக்கலாம் சார். ரெண்டு தடவை நான் நாளையில இருந்து ஏஞ்சல் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு சார். சார் அது இன்னும் ஸ்லோவா இருக்கு சார். சரி நான் ஏஞ்சல் ஒன் சார்ட்டை நாளையில இருந்து டிரா பண்ணி போடுறேன். ஓகே ஓகே फ्रेंड्स. இப்போ புரோக்கரேஜ் பண்ணி பாருங்க சார், அதுல பெர்ஃபெக்ட்டா எடுத்துக்கலாம் சார். ஓகே இத நான் ஓபன் பண்ணா மறுபடியும் இவர் என்ன மறுபடியும் அடிச்சிட்டாரு போலிய ப்ராஃபிட் மணி சார். சரி ஓகே நாளைக்கு நான் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்றேன். செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார்.